நீங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா, திமுகவினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதன் பிறகு யாரு? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இங்க திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின். இப்ப அதிமுக செய்த துரோகங்களை நீங்கள் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு அதிமுக சுயமாக எல்லாவற்றையும் செய்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஹெச் முத்திரை கொண்டு வந்தாங்க, எஸ்மா டெஸ்மா சட்டத்தை அமல்படுத்தினார்கள். இவ்வளவும் செய்தது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அப்போ அதிமுகவைத்தான் நீங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டவர் யார்? யாரு சார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சுய நினைவோடு சுய விருப்பத்தோடு உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாரு. நீங்க நம்புறீங்களா ஒரு பத்திரிகையாளரா? இல்ல. அப்ப அதை செய்ய வைத்தது யார்? 4.5 ஆண்டு காலம் அரசை நடத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே சொல்லுங்கள், மனசாட்சிப்படி சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி சுயமாகத்தான் எல்லா முடிவையும் எடுத்தாரா? இல்ல. எடப்பாடி பழனிசாமியை இயக்கியது ஒன்றிய பாஜக.